யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இந்நேரம் இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நவராத்திரி துவங்குறபடியாக அதுக்கேற்ற பலகாரமாக முதலாவதாக நாங்கள் கடலைப்பருப்பு வடை செய்கிறோம். வாங்கோ பார்ப்போம். இது ரெண்டு மணி கடலைப்பருப்பை ஊற வச்சிருக்கிறோம். 3 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சிருக்கிறோம். வெங்காயம், செத்தமிளகாய், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, மிளகு, உப்பு. இப்போ நாங்கள் இது முதல்ல இதில் தண்ணியை வடிக்க விடணும். அரைக்கேக்கில் இதுக்கு நாங்கள் அரைக்கேக்கில் ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் எல்லாத்தையும் வடித்து எடுக்கணும். நாங்கள் நல்லா கடலைப்பருப்பை வடிக்க விடுவோம். 3 மணி நேரமாக ஊற வச்ச கடலைப்பருப்பு. தண்ணி ஒரு சொட்டுமே விடக்கூடாது கடலை வடைக்கு. நல்லா இது ஒரு தரம் பறைய வச்சுட்டு மற்றதை திருப்பி வடிக்க விடுவோம். முதலாம் தரம் அரைக்கிறது நல்ல மையாக அரைக்கணும். ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை. இதை கொஞ்சம் கூடவா மை மாதிரி அரைச்சிக்கொண்டு பிறகு அரைக்கிறது தான் நாங்கள் நறுவலாக அரைக்க போகிறோம். காணும் வளத்தையும் அரைப்போம். இப்போ வாங்கோ திறப்போம். இப்போ நீதி எடுத்து இதுக்கெல்லாம் மாற்றுவோம். இது நல்லா மசிப்பட்டுருக்கு. இனி நாங்கள் அரைக்கிறது இப்படி அரைக்கப்படாது. இனி இப்போ நறுவலாக தான் அரைக்க போகிறோம். இப்போ நாங்கள் முதல்ல அரைச்சதுக்கு மேலே ஒரு கரண்டி முழுக்க கடலைப்பருப்பு போட போகிறோம். இவ்வளவும் முழுசாக இருக்கட்டும். சின்ன கரண்டி எடுங்க, இன்னொரு பாதி போடுறோம். இனி மற்ற எல்லாத்தையும் நறுவலாக அரைக்க போகிறோம். 2 சொண்டு கடலைப்பருப்பு போட்டு நாங்கள் இது இன்னொரு அரைக்க வேண்டி வரும். இதெல்லாம் ஒவ்வொரு சுற்றி போட்டு இறக்க போகிறோம். இப்போ திறந்து பார்ப்போம். இது நறுவலாக அரைச்சி இருக்குது. இதையும் எடுத்து அதுக்கெல்லாம் போடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைப்போம். இப்போ நறுவலாக அரைச்சி கொண்டு வந்துட்டோம். முதலாந்திரம் தான் நல்ல பசுந்தாக அரைக்கணும். பேந்து பல்ஸில் விட்டு எடுங்கோ. இதை அரைச்சி முடிஞ்சது. இனி வெங்காயத்தையும் செத்தல் மிளகாயும் கருவேப்பிலையும் சின்ன வெட்டுவோம். வெங்காயம் செத்தல் சின்ன வெட்டிட்டோம். அதுகளையும் போடுவோம். இதுக்குள்ள செத்தலையும் போடுவோம். சின்ன வெட்டி போடுறது. நாங்கள் செய்யக்கில் தனித்தனியாக ஒட்டியாக வந்துடும். இந்த இதுக்கு வெட்டுங்க செத்தல் மிளகாயை சின்ன இதுக்குள்ள கருவேப்பிலையும் போடுவோம். நாங்கள் இதில் உரல்லே ஒரு குத்துவோம். இந்த இடித்து கொண்டு வருவோம். மிளகு, பெருஞ்சீரகம், உப்பு. இதுக்குள்ள நாங்கள் இப்போ பெருஞ்சீரகம், மிளகு, உப்பு கொண்டுருக்கோம். உரலில் அடிக்கல முதல் உப்பை போட்டு தூளாக்கி போட்டு உப்பையும் மிளகையும் தூளாக்கி போட்டு இப்போ இந்த கடைச்ச கேக்கில் பெருஞ்சீரகத்தை போட்டு ஒரு 2-3 அடி இடிச்சிட்டு ரக்குங்க. இப்போ இதையும் போடுவோம். நாங்கள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் பிசைஞ்சு எடுப்போம். எல்லாத்தையும் நல்லா அடி கொடுத்து கிளறிஞ்சி எடுக்கணும். தண்ணி ஒரு சொட்டும் நீங்கள் விடாட்டியும் நாங்கள் முதத்தெல்லாம் நல்ல பசுந்தாக அரைச்ச கடலில் அந்த மா வந்து ஈர பசுமையாக இருக்கும். அது எல்லாத்தையும் ஒட்டி பிடிக்கும். அது வடிவாக குழைச்சிடுங்க. நவராத்திரி 7ஆம் தேதி நவராத்திரி துவங்குது. இப்போ நாங்கள் அதுக்கேற்ற உணவுகளை மாறி செய்வோம். இந்த கிழாமுழுக்க நல்லா எல்லாம் பிசைஞ்சு எல்லாத்தோடையும் கலக்கணும். உப்பெல்லாம் இதுக்குள்ள புறம்பாக இருக்கிறபடியாக நீங்கள் அடி கொடுத்து வடிவாக எல்லாம் செய்யணும். இல்லாட்டி கீழே உப்பு போகாது, மேலே உப்பு நின்றும். நாங்கள் இதெல்லாம் வடிவாக அடி கொடுத்து கிளறியாச்சு. எல்லாம் வந்துட்டுது. உப்பு எல்லாம் கணக்கு கொண்டு பாருங்க. உப்பு காணாட்டி நீங்கள் உப்பை போடுங்க. நான் போட்டது எல்லாம் இதுக்கு கணக்காக வந்தது.
இப்போ நாங்கள் அடுப்பையும் பற்ற வச்சுட்டு இப்போ எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கிறோம். எண்ணெய் கொதிக்க உள்ளுக்குள்ளே ஒரு பருப்பு போட்டு பார்த்துறாங்க. எண்ணெய் கொதிச்சு கொண்டு வருது. இப்போ நாங்கள் தண்ணி கையை முதல் தண்ணியில் நினைங்கோ. நினச்சி போட்டு ஒவ்வொரு சின்ன உருண்டியாக எடுங்கோ. உருண்டியை எடுத்துகிட்டு அது இறுக்கி அமர்த்தப்படாது. சும்மா ஒரு வட்டம் ஆக்குறீங்களையோ அமர்த்தப்படாது. இப்படி ஒரு மெல்லமாக இப்படி ஒரு போலை மாதிரி எடுங்கோ. எடுத்துகிட்டு இந்த உள்ளங்கைக்குள்ளே வையுங்கோ. இந்த உள்ளங்கையில் வச்சுட்டு இதே உள்ளங்கையால் அமர்த்துங்க. மற்ற உள்ளங்கையால் அமர்த்துங்கோ. இப்படி அமர்த்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உருவம் கிடைக்கும். இதை போடுவாங்க. இதுக்குள்ள சின்னனா வேணுமெண்டா நீங்கள் உருண்டியை சின்னனாக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணுமென்னா இந்த உருண்டியை பெருசாக்குறேன். ஆனால் இறுக்கி அமர்த்துற இல்லை, மெல்லமாக ஒரு உருண்டி ஆக்குறது தான். வச்சுட்டு இந்த உள்ளங்கையால் இப்படி அமர்த்தி எடுங்கோ. இப்படியே எல்லாத்தையும் சுட்டு எடுப்போம். இதை மெல்லமாக திருப்பி விடுவோம். போட்டு உடனே வைக்காதீங்கோ. கடைசியாக போட்டது கொஞ்சம் வேகட்டும். அப்போ நாங்கள் இதை பார்த்து பொன்னிறமாக வந்தோடனே எடுப்போம். இது நீங்கள் போடைக்கெல்லாம் இந்த பெரிய நெருப்பும் இடையில் கொஞ்சம் நேரம் குறைச்சி பேர்ந்து கூட்டி எடுக்கணும். நெருப்பும் கையிலான் இருக்கும். இடையில் கொஞ்சம் நேரம் நல்லா குறைச்சி விடுவாங்க. அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா வேகும். இதே மாதிரி எல்லாம் செய்தெடுங்கோ. இப்போ நாங்கள் இது பொரிஞ்சோன்னு இருக்குது. பொரிஞ்சோன்னு கேட்க நாங்கள் கூட நெருப்பை முதல் போட்டு பேந்து நெருப்பு குறைச்சி பேந்து கூட்டோன்னு பிறக்கிறதுக்கிட்டவா. நாங்கள் முதலாவதாக சுட்டது கொஞ்சம் பெரிய பெருசாக சுட்டு நாங்கள் அதை இப்போ உங்களுக்கு பிச்சு காட்ட போகிறேன். பாருங்கோ, நல்லா அவிஞ்சு போய் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்கோ. முதல் நல்ல பெரிய நெருப்புலையும் சின்ன நெருப்புலையும் மாறி மாறி விட்டு சுட்டு எடுங்கோ. நான் இந்த பெருசாக போட்டால் அவிஞ்சாதன்னு சொல்லணும். அதுக்காகத்தான் இதை பிச்சு காட்டுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்க. அப்படியே வரும்.